வணக்க மக்களே, இந்த செய்தி உங்களை அதிர்ச்சியடைய வைக்கலாம் அப்படி என்று யோசிக்கின்றேன். இலங்கையில் போதைப்பொருள் பாவனை செய்து வாகனம் ஓட்டுவர்களுக்கு எதிராக இன்று முதல் ஒரு மிக கடுமையான செக் வைக்கப்பட்டிருக்கின்றது. இனி தப்பிக்கவே முடியாது. அது என்ன சட்டம், என்ன மாதிரியான சோதனைகள் நடக்கப் போகின்றது, முழுமையாகத்தான் இந்த காணொலியில் பார்த்துவிடப் போகின்றோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். கடந்த காலங்களில் நடந்த விபத்துகளை ஆராய்ந்ததில் பெரும்பாலான விபத்துகளுக்கு போதைப்பொருள் பாவனை செய்த சாரதிகளே காரணம் என்று கண்டறியப்பட்டிருக்கின்றது. இதை கட்டுப்படுத்த கொழும்பில் நேற்று முதல் ஒரு புதிய பரிசோதனை முறை பரீட்சார்த்தமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் ஒரு சாரதி போதைப்பொருள் பாவித்துள்ளாரா இல்லையா என்பதை, அதாவது ஒன் த ஸ்பாட்லேயே கண்டுபிடித்து விட முடியும் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இது வெற்றிகரமாக அமையும் பட்சத்தில் நாடு முழுவதும் இந்த நடைமுறை அமுல்படுத்தப்படும் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இங்கேதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது. சாதாரணமாக மது அருந்தி இருப்பதை மட்டும் பார்க்காமல் சுமார் 12 வகையான போதைப் பொருட்களை உட்கொண்ட சாரதிகளை கண்டறியும் தொழில்நுட்பம் இப்போது பயன்படுத்தப்பட இருக்கின்றது. குறிப்பாக பேருந்து சாரதிகள் மற்றும் முச்சக்கர வண்டி சாரதிகள் மீது போலீசாரின் கண்காணிப்பு மிக தீவிரமாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தண்டனை விவரங்களை கேட்டால் ஆடி போயிருவீங்க அப்படின்னு தான் நினைக்கின்றேன். போதைப் பொருள் பாவனை செய்து வாகனம் ஓட்டியது உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த சாரதிக்கு எதிராக உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. மிக முக்கியமாக அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மீண்டும் சாரதி அனுமதி பத்திரம் பெற முடியாத அளவுக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்பட இருக்கின்றதாகவும் தற்பொழுது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்னொரு எச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், போக்குவரத்து விதியை மீறிவிட்டு போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தாலோ அல்லது தப்பிக்க செல்ல முயன்றாலோ அது இனி சாதாரண குற்றமாக பார்க்கப்படாது. போலீசாருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டால் அவர்கள் மீது கொலை முயற்சி, அதாவது அட்டெம்ப்ட் டு மர்டர் என்ற கடுமையான பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது மக்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. இப்போ அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த லைசன்ஸ் ரத்து மற்றும் கொலை முயற்சி வழக்கு போன்ற சட்டங்கள் போதைப்பொருள் பாவனையை குறைக்க போதுமானதா அல்லது இதைவிட இன்னும் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டுமா? உங்களின் நியாயமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பதிவிடுங்க. உங்கள் கருத்து தான் இன்னொரு விபத்தை தடுக்க ஒரு விழிப்புணர்வாக அமையும் அப்படி என்று நம்புகின்றேன். தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்.